அனயாராதிதோ நுனம் பகவான் ஹரீர் ஈஸ்வரஹா. நாம் இறைவனை அறிய பிரமாணமாக இருப்பது வேதம் மற்றும் புராணங்கள். இவை பல இடங்களில் பகவானை மறைத்து பொருள் கூறுவது. அதனாலேயே வேதத்திற்கு மறை என்று ஒரு பெயர் உண்டு. பகவான் பல யுகங்களில் பற்பல அவதாரங்கள் மேற்கொண்டு பல லீலைகள் புரிந்தார். பகவானின் இந்த அரிய செயல்களை சாதாரண மக்களான நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதில் பகவான் நமக்காக தானே லீலைகள் புரிகின்றார். மிகவும் கடினமான விஷயமல்லவா? இவற்றை உணர்த்துவதற்காகவே இந்த அகண்ட பாரத கண்டத்தில் பற்பல ஆச்சாரியர்கள் தோன்றினர். அவர்கள் பகவானின் லீலைகளை சரியான முறையில் தெளிவுபடுத்தி பிரமாணங்களை ஆராய்ந்து மக்களிடம் கொண்டு சென்று அவர்கள் பரகதி அடைய பக்தியால் வழி செய்தனர். ஆச்சாரியர்களின் வாக்கே அரங்கனின் வாக்கு என்பதே நம் வைஷ்ணவ சம்பிரதாயம். பகவான் இக்கலியுகத்தில் மக்களிடம் அன்பு, பக்தி, ஞானம், தர்மம் ஆகியவற்றை நிலைநாட்ட ஆயுதங்களை விடுத்து ஆச்சாரிய புருஷனாக அவதரித்தான். திருவேங்கடவனின் திருமணியாழ்வாரின் அவதாரமாக நகரேஷு காஞ்சி சீரார் தூப்புல் திருத்தங்காவில் மணியாய் அவதரித்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மிக பெரும் நிகரில்லா ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசிகன். அப்புள்ளார் கருடாழ்வாரின் அனுகிரகத்தினால் சாக்ஷாத் ஸ்ரீ ஹயக்ரீவ சுவாமியே சுவாமி வேதாந்த தேசிகனின் திருநாவில் நுனியில் அமர்ந்து அருள்கின்றார். ஸ்ரீ பெருந்தேவி தாயார் ஸ்ரீ தேவராஜ பெருமாளின் பரிபூரண அனுகிரகத்தினாலேயே கவிகளுக்கெல்லாம் சிங்கம், கவித்தார்க்கிக சிம்மமாக பற்பல அற்புதமான நூல்களை, கிரந்தங்களை இயற்றினார். ஸ்ரீ பகவத் ராமானுஜ சம்பிரதாயத்தை நிர்வகித்து நிலை கொள்ளச் செய்து சார்வபௌமராக திகழ்ந்தவர். ஸ்ரீ ராமானுஜருக்கு அடுத்தபடி சுவாமி வெங்கடநாதாச்சாரியர் என்னும் சுவாமி வேதாந்த தேசிகன். கவி பாடுவதில் மட்டுமின்றி சில்ப சாஸ்திரம், ஜோதிஷம், தர்க்கம், வாதம், கட்டடக்கலை, மொழி என பல கலைகளில் வல்லுநராக திகழ்ந்தவர் ஒரு மாபெரும் மகானாவார். ஒரு இரவுக்குள்ளேயே 2 ஜாமத்திலேயே 1008 ஸ்லோகங்கள் கொண்ட பாதுகா சஹஸ்ரம் இயற்றியவர். கவி சக்கரவர்த்தியான சுவாமி தேசிகன் பல கிரந்தங்கள் இயற்றினாலும் அவர் திருவஹீந்திரபுரத்தில் வாசம் செய்யும் போது அனுபவித்து ஈடுபாடுடன் இயற்றிய ஒரு நூல் அற்புதமான காவியம் யாதவாபியுதயம். கண்ணனை பற்றி, ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் பற்றி கூறும் நூல் யாதவாபியுதயம். கண்ணனிடத்தில் பெரும் ஈடுபாடுண்டு சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு. திருவஹீந்திரபுரம் ஸ்ரீ ஹேமாம்புஜவல்லி தாயார் சமேத ஸ்ரீ தெய்வநாயகன் சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி மீது இயற்றப்பட்டதே இந்த யாதவாபியுதய ஸ்லோகங்கள். யாதவாபியுதயத்தில் 2 ஸ்லோகங்கள் ஸ்ரீ ராதாதேவியை பற்றியே ஸ்பஷ்டமாக இயற்றியுள்ளார் சுவாமி வேதாந்த தேசிகன். நிராபேக்ஷ இஹைவ நீலயா ரசிக பாலிகயாஸ்சராதாய ப்ரதகத்ர கிமே துஷ்சதே குஹக கஸ்சிதசௌ குலஸ்யனா தேவகீ தனுஜஸ்தினா திவ்யம் தாம விரஜாங்கனம் ரமா ராதா யஸ்சதி ராசிகாபிதைர்வ விஸ்சதே. ரமா என்றால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். ஸ்ரீ ராதாதேவியே ஸ்ரீ வைகுண்டத்தில் வாசம் செய்யும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். ஸ்ரீ தாயாரின் அம்சமே ஸ்ரீ ராதா நாச்சியார். இதனை ஸ்ரீ சுவாமி தேசிகனின் இந்த ஸ்லோகங்களில் பிரமாணமாக அவருடைய மொழிகளாகவே அறிகின்றோம். இவ்வாறாக இன்று நம் கிரகாலயத்தில் நவராத்திரியின் 5ஆம் நாளாக பார்கவி ஸ்ரீஜி பிரேமவல்லி தாயார் நாச்சியார் திருக்கோலத்தில் ஸ்ரீ ராதா நாச்சியாராக மயில் பீலி சூடி, ஸ்ரீ மகாலட்சுமியாக கையில் தாமரை மலரேந்தி, ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமான ஸ்ரீ ராதையாகவே மறைப்பொருளானவள் தரிசனம் அருள்கின்றார். சில வருடங்களுக்கு முன்பு பிருந்தாவனத்து பண்டிதர் ஒருவரின் கனவில் தோன்றி சுவாமி தேசிகன் பிருந்தாவனத்தில் தன் திவ்யமங்கல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து யாதவாபியுதய மங்களாசாசன உற்சவம் செய்யுமாறு கூறினார். அவ்வாறாக இச்செய்தி காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சந்நிதியை அடைய
ராமானுஜதயா கோஷ்டி அதை சுவாமியின் திருவுள்ளமாகவே விருந்தாவனத்தில் ஏற்பாடு செய்தது. இன்றளவும் ஆடி புனர்வசு நட்சத்திரத்தில் விருந்தாவனம் ஸ்ரீராமர் சன்னதியில் எழுந்தருளி இருக்கும் சுவாமி தேசிகன் யமுனையில் தீர்த்தவாரி கண்டருளி, பின் ஸ்ரீகிருஷ்ண ஜன்மபூமியில் மங்களாசாசனம் கண்டருளி, கோவர்தனம் பிரதட்சணம் செய்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் பகுமானங்களை ஸ்வீகரிக்கின்றார். விருந்தாவனத்தில் இன்று வரை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் தேசிக பக்தர்களாக பிரஜவாசிகளும் சேர்ந்து இந்த சுவாமி தேசிகன் மங்களாசாசன உற்சவத்தை செவ்வனே நடத்துகின்றனர். எல்லாம் ஸ்ரீமதி ராதாதேவி ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் திருவுள்ளம்தானே. ராதே 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 ராதே. ಅಲಿಗೆ ವೇಳ ನುಡಿವಿಲ್ಲು ಮುಡಿವಂಸಗಳಡ ಸಡೆ ಚಾಲು ಶತ ಸೈನ್ಯಾಲು ನಡಿಬೇದಿರುಡೈನ ವಸುಧಾವಾಣಿ ಮಿಥಿಲಾವೇಣಿ ಮದಿ ಬೆನುಕ ಪಲುಕು ಪಲುಕುಲೆರುಗಗಳಡ ನೀಲಿ ಮೇಘములలో జలముల్నిలాలిన్